அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஃபضலை கொண்டு நாம் சிறப்புமிக்க ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஈது பெருநாள் ரமலான் மாதத்தினுடைய நிறைவை அது குறிக்கின்றது. ரமலான் முழுவதும் நாம் நோன்பு பிடித்தோம், ஆசைகளை கட்டுப்படுத்தினோம், முடிந்தவரை பாவங்களில் இருந்து தவிர்ந்திருந்தோம். இது ஆன்மீக போராட்டத்திற்கான போராட்டத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியின் நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் எப்படி இந்த ரமலானுடைய காலத்தில் பயபக்தியோடு இறைவனை அஞ்சி நல்ல அமல்கள் செய்து வந்தோமோ, அந்த நல்ல அமல்களை நாம் இந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகுடைய காலங்களிலும் தொடர வேண்டும். ஈத் என்பது ஒரு முடிவல்ல, அல்லாஹுக்கு கீழ்ப்படிதலினுடைய ஒரு தொடர்ச்சி தான். எனவே ரமலானுக்கு பிறகு நாம் உறுதியாக நிலைத்திருப்பதுதான், உறுதியாக நாம் நன்மைகளை தொடர்வதுதான் உண்மையான வெற்றி. எனவே அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ பேருக்கு ரமலான் கிடைக்காமல் இருந்திருக்கிறது. நமக்கு ரமலானை அல்லாஹு தஆலா முழுவதுமாக நமக்கு கொடுத்து இந்த ரமலானுடைய காலத்தில் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் முதலில். பிறகு ஆற்றலோடு நோன்பு பிடிப்பதற்குரிய சௌகரியத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். ரமலான் முழுவதும் நன்மைகளை பேணி கடைபிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நோக்கம் ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கும் பொறுமையை நிலைநாட்டுவதற்கும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு அற்புதமான பயிற்சியை அளித்திருக்கிறது. எனவே அந்த பயிற்சியை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் தொடர்வோமாக. பெருநாள் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வெகுமதி. அல்லாஹ் நமக்கு ஒரு மாத காலம் வழிபாட்டிற்கு நாம் அல்லாஹ்வை வழிபட்டதற்குரிய ஒரு வெகுமதியினுடைய நாளாகத்தான் இந்த நாளை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அமல்கள், இவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். எனவே மேன்மக்கள் சொல்லுவார்கள், எப்படி இந்த ரமலான், அதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கிறது என்றால் அந்த நல்ல காரியம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து நல்ல காரியம் செய்வது. ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம், ஹஜ்ஜு மக்பூல் ஆயிடுச்சுன்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த காலத்திற்கு பிறகும் அவர் அந்த நன்மையை தொடருவார். அதுபோல ரமலானுடைய மாதம் முடிந்தது என்று பிறகு நாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் நின்றோம் வணங்கிறோம் என்று இல்லாமல் நாம் நன்மைகளை தொடர்கின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் வருகின்றார்கள். மதீனாவிலே பார்க்கிறார்கள், அங்கே உள்ளவர்கள் கொண்டாட்டம், ஈது கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது இந்த மாதிரி ஈது இல்லை. ஜாஹிலியாக்கள் காலத்தில் ஒரு சில நாட்களிலே அவர்கள் வளமையாக வைத்திருந்த ஈதுடைய அவருடைய கொண்டாட்டம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன? இது ஜாஹிலியா காலகட்டத்திலும் தொண்டு தொட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்ததன்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை காட்டிலும் மிக உயர்ந்த நாட்களாக 2 நாட்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டாட்டமாக கொடுத்திருக்கின்றான். அதுதான் ஈதுல் ஃபித்ர் என்ற இன்றைய நாளும் ஈதுல் அத்ஹா என்கின்ற ஹஜ் பெருநாளுடைய நாளும். எனவே அதிலிருந்து இஸ்லாமியர்கள் மிக சந்தோஷத்திற்குரிய நாளாக இந்த ஈதுடைய நாளை பார்க்கிறார்கள். இந்த ஈதுடைய நாளிலே நாம் தக்பீர் சொல்கின்றோம், முழங்குகின்றோம், இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துக்கப்பிருல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த நாளிலே நாம் அதிகமாக தக்பீர்களை சொல்லி இறைவனை மேன்மைப்படுத்துகின்றோம். தக்பீர் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு முழக்கம் அல்ல, ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஒரு சாதாரணமான மந்திரம் அல்ல. நம் வாழ்க்கையினுடைய அத்துணை அம்சங்களிலும் இறைவன் அதை காட்டிலும் மிக பெரியவன் என்று மனதார உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இறைவனை மகிமைப்படுத்தி, இறைவா நீ மிக பெரியவன் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு தாக்கம் நிறைந்த ஒரு வார்த்தைகள். எனவே அதை இந்த தக்பீரை இந்த நாளிலே நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். அதன் பிறகு இந்த ரமலானுக்கு பிறகு வந்து இந்த ஷவ்வாலுடைய முதல் நாள் பெருநாள் அன்று உறவுகளை நாம் பேண வேண்டும், உறவுகளை நாம் பேண வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் சலாத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ஈமான் கொள்ளும் வரை என்று சொன்னார்கள். அதே போன்று வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தவில்லை என்றால், உறவுகளை வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக முஃமின்களாக ஆகிவிட முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு உறவுகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அமைதியை, சாந்தியை, உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த நாளிலே அந்த சலாத்தை நாம் அதிகமாக பரப்பிக் கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியிலே தெரிந்தவர் தெரியாதவர் என்று எல்லோரிடமும் நாம் இந்த நோன்பு பெருநாளுடைய வாழ்த்துக்களை பரிமாறி உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குத்பாவின் மூலமாக மிக முக்கியமான ஒரே 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கின்றேன். இவ்வளவு நேரம் நாம் பேசியதனுடைய சாராம்சம், 1, ரமலான் கிடைத்ததற்காக நாம் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். 2, பெருநாளுக்கு பிறகும் நம்முடைய நன்மையான காரியங்களை தொடர வேண்டும். 3, பிறரை மன்னித்து ஒற்றுமையை வலுப்படுத்தி உம்மத்தின் மீது நாம் அக்கறை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆக இந்த 3 விஷயங்களை நீங்கள் முத்தாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம், உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன் மக்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை கண்டு நீங்கள் முடிந்த அளவு உதவி செய்வதோடு இறைவனிடத்தில் அதிகமாக துஆக்களை செய்ய வேண்டும் என்ற நினைவை ஊட்டி நான் இந்த குத்பாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ரப்பிஸ் ஸமா نحمده تبارك وتعالى على النعماء والسراء ونستعينه على البأساء والضراء. أشهد أن لا إله إلا الله وحده ليس له شركاء، وأشهد أن محمدا خاتم الرسل والأنبياء. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه الأجلة وعلى السائرين على دربه إلى يوم الجزاء. أما بعد، فيا عباد الله اتقوا الله، أوصيكم ونفسي بتقوى الله وطاعته، فقد فاز المتقون. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته
ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم، وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله اتقوا الله وكونوا مع الصادقين، واعلموا أن الله أمركم بالصلاة والتسليم على نبيه الكريم. فقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة وسلاما دائمين متلازمين إلى يوم الدين. وارض اللهم عن الخلفاء الراشدين، وعن أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعن سيد الشباب أهل الجنة سيدنا إمام حسن وسيدنا إمام حسين رضي الله تعالى عنهما، وعن عمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سري بروغا باغيندا يانغ برتوان أغوم سلطان إبراهيم، وكذلك سري بروغا باغيندا راجا برمايسوري أغوم راجا زارد صوفيا. اللهم أصلح أئمتنا وولاة أمورنا، واجعل ولايتنا في من خافك واتقاك واتبع رضاك. اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وأمن وأمان يا ذا الفضل والإحسان. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. اللهم ادفع عنا البلاء والوباء والغلاء والربا والمحن وسيء الأسقام وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأعل كلمتك إلى يوم الدين. اللهم انصر إخواننا المسلمين والمجاهدين والمستضعفين في أرض فلسطين، واحفظهم من كيد الظالمين، وأهلك اليهود المجرمين المعتدين يا خير الناصرين. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم، واشكروه على نعمه يزدكم، واسألوه من فضله يعطيكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الفاتحة.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين حمدا ناعمين حمدا شاكرين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نسألك الصحة والعافية والمؤافاة الدائمة اللهم إنا نسألك الخير في كل شيء اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إنا نعوذ بك من جميع الخطيرات ومن جميع السيئات ومن جميع المصيبات والبليات في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் ஓதியது நாங்கள் தொழுதது நாங்கள் செய்த தர்மங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக அதனை பன்மடங்காக யா அல்லாஹ் நன்மைகளாக ஆக்கி எங்களுக்கு நீ தருவாயாக அதனுடைய பலனை யா அல்லாஹ் வியாபித்து பரக்கத்து செய்து அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் ஒன்றிணைப்பாயாக யா அல்லாஹ் இங்கு நாங்கள் எப்படி உன்னுடைய பள்ளியிலே நாங்கள் உனக்காக ஒன்றிணைந்தோமோ யா அல்லாஹ் அது போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானாரோடு யா அல்லாஹ் ஒன்றிணைப்பாயாக யா அல்லாஹ் இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் யா அல்லாஹ் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அது போன்று எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் யா அல்லாஹ் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் யா அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாயா யா அல்லாஹ் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக மருத்துவமனை கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக எங்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை எல்லாம் போக்கி விடுவாயாக எங்கள் உள்ளத்தில் உள்ள யா அல்லாஹ் தேட்டத்திங்களை எல்லாம் யா அல்லாஹ் நாட்டங்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயா யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உதவி செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் இலகுவாக ஆக்கி எங்களுக்கு நீ தருவாயாக யா அல்லாஹ் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் நிதானமாக நிம்மதியாக நீ ஆக்கி தருவாயா தொழில் துறைகளிலே எங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி யா அல்லாஹ் உயர்வான அந்தஸ்தை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தருவாயா உன்னையே சதா வணங்கக்கூடிய ஈமானுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயா கல்வியிலே மஹப்பத் ரசூலை கொடுப்பாயா ஒருவர் புரிந்துணர்வோடு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை தருவாயா யா அல்லாஹ் கிருபை இல்ல நாயனே எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயா உலக முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயா யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ நேரடியாக உதவி யா அல்லாஹ் செய்வாயா யா அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயா கொடுமைக்காரர்களுடைய கொடுமையை விட்டும் பாதுகாப்பாயா பொறாமைக்காரர்களுடைய பொறாமை எண்ணங்களில் எங்களை பாதுகாப்பாயா விபத்துகள் அகோர மரணங்கள் யா அல்லாஹ் ஆபத்துகள் அனைத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயா எங்களுடைய முடிவை யா அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கி தருவாயா எங்கள் துஆக்களை நீ கபூல் செய்வாயா ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. முசாஃபா செய்யக்கூடிய வரிசையா முசாஃபா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.